ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப்னா என்ன? ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவோமா இல்லைங்களா? ஸோ அதை தான் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த வேர்பை நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து சப்ஜெக்டை பற்றி நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது ஹி, சி, இட், வி, யூ, தே இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் வந்து வேர்பு. அதாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். சாப்பிடுவோம், குளிப்போம், தூங்குவோம், அப்புறம் ஒவ்வொரு வேலைகள்லாம் செய்வோம், ஒரு கடைக்கு போவோம், வேலைக்கு போவோம், இப்படி பல்விதமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து வேர்ப். பாருங்க, a verb is a word or group of words that describes an action. இங்க describeங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு சொல்றது. எதை? ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் என்ன எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து என்னது? வேர்ப். ஓகே, இந்த வேர்ப் வந்து ஆக்டிவிட்டிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஈட், வாக், ஸ்விம், திங்க், லிசன். இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ், பல ஆயிரமான ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம டெய்லி வந்து பண்ணுவோம். ஸோ ஈட்னா சாப்பிட்றது, வாக்குனா நடக்கிறது, ஸ்விம்னா நீச்சல் அடிக்கிறது, திங்க்னா சிந்திக்கிறது, லிசன்னா கவனிக்கிறது, தூங்குறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் வேர்ப். ஓகே, இந்த வேர்ப் எல்லாமே எப்போ பண்ணோன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை நேற்று பண்ணோமா, இல்லைன்னா நாளைக்கு பண்ண போகிறோமா, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ். டென்சஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் காலம். இந்த வேர்பு எப்போ நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அதை சொல்லக்கூடியது தான் அந்த சப்போர்ட்டிங் தான் வந்து என்னதுங்க? டென்சஸ். இந்த டென்சஸ்மே பொதுவாக 3 வகையாக நம்ம பிரிப்போம். எது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதாவது இறந்த காலத்தை பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், நிகழ்காலத்தை ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், எதிர்காலத்தை ஃபியூச்சர் டென்ஸ்னு சொல்லுவோம். இந்த 3 வகையான காலத்தை, அதுவுமே அடுத்த சப்டிவிஷனாக ஒவ்வொரு டென்ஸுமே ஒரு 4 வகையான காலமாக பிரியுது. ஸோ அப்போ மொத்தத்தில் பாருங்க, 3 டென்ஸு 4 சேர்ந்தும்போது 12 டென்ஸாக வந்து மாறுது. சரிங்களா? அப்போ வந்து பாருங்க, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி 12 பிரியுது. சிம்பிள் ப்ரெசன்ட்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இந்த கொண்டிருத்தல் சொல்லுமா இல்லையா? நடந்து கொண்டிருத்தல், அது வந்து கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறது இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்குது, அது ஒரு முடிஞ்சு போன தற்சமயமா முடிஞ்சு போன விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பவுமே பெர்ஃபெக்ட் அடிப்போம். ஜஸ்ட் நவ், இப்பதான் முடிஞ்சிருக்கு. அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் நடந்து இப்போ முடிஞ்சிருக்கிறத ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தற்பொழுது நடந்தும் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி அது கொஞ்சம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதை வந்து என்ன சொல்றோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, அடுத்து இறந்த காலம், அது வந்து பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? இந்த பாஸ்ட்லயுமே இறந்த காலத்துலயுமே நடந்து கொண்டிருந்துச்சு, இறந்த காலத்துல நடந்து கொண்டிருந்துச்சுன்னா அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி இறந்த காலத்துல நடந்து அப்பதான் முடிஞ்சிருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை சொன்னோம்னா அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி நடந்தும் முடிஞ்சிருந்திருக்கும், அதே நேரத்தில் அது கண்டினியூ ஆச்சுன்னா அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எதிர்காலத்தில் சிம்பிளாக ஏதோ பின்னாட்களில் நடக்க போகிறதுங்கிறத ஃபியூச்சர்னு சொல்லுவோம். நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்லும் போது அதை ஃபியூச்சர் கண்டினியூஸு. எதிர்காலத்தில் இவ்வளோ நேரத்தில் வந்து இது வந்து நடந்து முடிஞ்சிருந்திருக்கும், அடுத்த வருஷத்தில் இது நடந்து முடிஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கம்ப்ளீஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். நடந்தும் முடிஞ்சிருந்து ஃபியூச்சர்ல அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எப்படி 12 வகையான 12 டென்சஸ் வந்து இருக்கு. இந்த டென்சஸ் என்ன பண்ணுதுன்னா வேர்புக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்போ நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக, டினோட் பண்றதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த 12 வகையான டென்சஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல உள்ள சப்ஜெக்ட், இந்த வேர்பு, இந்த டென்சஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் கம்பரைஸ் ஆகி என்ன பண்ணுது? ஒரு சென்டென்ஸா வந்து ஃப்ரேம் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த 12 டென்சஸும் எப்படி ஒவ்வொரு டென்சஸும் டீட்டெயிலாக அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.